ஹலோ. என்ன இல்லை இல்லை என்ன எடுக்கணும்னு நினச்சேன். என்ன என்ன எடுத்துகிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக போனோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10 மாதம் 10 மாதம் 9வது மாதம் வரைக்கும் சுற்றிட்டு தான் இருந்தேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் அனிதா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரிப் போகிறோம். ஆமாம், நாங்கள் வந்து மேட்சாக ட்ரெஸ் போட்டிருக்கோம். எங்கள் குட்டி இந்த ட்ரெஸ்ஸில் போட போகிறோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வந்து அவுட்டிங் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு நம்ம குட்டி வந்து அவுட்டிங் வராங்க. ஆமாம், பிக்னிக் வராங்க. அதாவது பாப்பாவுக்காக நம்ம அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சட்டை மாற்றிட்டு நம்ம மட்டுக்கு ஒரு டைப் குளிச்சுட்டு ஈரத்துலேயே வந்து நம்ம வந்துடுவோம். ஆமாம், அப்படி வந்துடுவோம். ஆனால் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து காரோட டிக்கியே வந்து ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு ஃபுல் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபுல்லாக பாப்பாவுக்காக மட்டுமே. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய அங்கே ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணி ஆக்சுவலாக ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணி தான் போகிறோம். நான் வந்து இப்போ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அனிதா கிட்ட சொன்னேன், நம்மளோட அவுட்டிங் மிஸ் பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அனிதா, போகலாம், மாதத்துக்கு ஒரு நாள் போகலாம். இன்னும் மாதத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். ஓகே, நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் பிகாஸ் நான் வந்து பேபிக்காக நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே 1 மணி. ஆமாம், சர்ச்சுக்கெல்லாம் 12 மணி கிளம்பணும்னு நினச்சோம், 1 ஆயிடுச்சோம். ஆமாம், சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வீட்டில் போயிட்டு குக் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து கிளம்புறது வந்துட்டு எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பாப்பா என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பேகு, கேமரா, அந்த மாதிரி கேப்பு, இதில் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி 1 2 3 4 5 5ல் 7 லிட்டர் தண்ணி இருக்குது. ஓகேங்களா, 7 லிட்டர் தண்ணி. அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு பாக்கு மட்டை பிளேட்டு, அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து ப்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ராப்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இதுக்காக யூஸ் பண்ணது என்னது ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட்டுக்காக யூஸ் பண்ணது. ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்தது காருக்குள்ளே இந்த ஸ்ட்ராலர் ஒன்று போகும். இந்த ஸ்ட்ராலர் வந்து காருக்குள்ளே போகும். ஏன்னா வந்துட்டு பாப்பா நம்ம வந்து விளையாடுவோம், கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படி சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த விளையாடுற டைமில் பாப்பாவை வந்துட்டு ஸ்ட்ராலரில் போட்டுவிட்டா பாப்பா பாட்டுக்கு இருந்துப்பா. ஸோ வந்துட்டு இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஓய், கிளம்பலாமா? போகலாம். கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சிஞ்சாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். இந்த ஃபோனில் காமிக்கிறேன். ஆமாம், என்னோட ஃபோன். சாரிங்க. ஆக்சுவலாக அனிதாவோட ஃபோனில் வந்துட்டு தெரியாது. நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படி நல்லா பார்க்கணுன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோனில் நல்லா தெரிய மாட்டேங்குது. பட் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கோங்க. ஆமாம், இதில் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. ஸோ விளியாக்கு தனியாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் போய் அதில் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பிக்ஸ் போடுறோம். ஓகே, நம்ம இப்போதைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கொண்டு போய் காரில் வைக்க போகிறோம். ஓகே, கிளம்பலாம். ஃபைனலி வீட்டிலேருந்து வெளியே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. காரில் டிக்கியில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும், தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து காரில் ஃபுல்லாக ரப்பியாச்சு. ஆனால் இனியும் அதில் வந்து பொருட்கள் வர வேண்டியது இருக்குது. அதை எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு வச்சாச்சு. கொஞ்சமாக சின்ன இடங்கள் தான் இருக்குது. அந்த இடத்துலையும் வந்துட்டு இனியும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வைக்கணும். ஸோ ஓகே, நம்ம கிளம்பலாம். ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
இனி ஒரு லக்கேஜ் இருக்குது, இன்னொரு லக்கேஜ் வரணும். அந்த லக்கேஜ் அவங்க அம்மா வீட்டில் இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்களா, போகும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு கிளம்பிட்டு இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்க போயிருக்காங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஃபைனலி கேரளாக்குள்ளே வந்தாச்சு. பாப்பாவே வெளியே கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து காற்று வாங்க வச்சு நாங்களும் அப்படியே வெளியே இறங்கி சாப்பிட்லாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணோம். பாப்பாவுக்கு அப்படியே பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம், சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்படியே வெளியே ஒரு மரத்தோட நிழலில் அப்படியே காரை பார்க் பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக தான் கிளம்பணும். பக்கத்துலேயே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வண்டி இருந்துச்சு. அந்த இடத்துல போய் இதை நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த கரும்பு ஜூஸ், அந்த வண்டியில் போய் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே நின்றுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இதுதான் அந்த கரும்பு ஜூஸ் வண்டி. அவங்க வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதான் அவன் நல்ல மூடுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். அப்பா ட்ரெஸ் போடு. ஃபைனலி நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்னேகத்தீரம் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஸ்னேகத்தீரம் மெயின் பீச்சில் தான் நம்ம வந்து விளையாடுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகத்தீரத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பீச் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ தான் பீச்சாக பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ எங்களோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கோம். அப்போ இது வந்து பீச்சாக இல்லை, ஜஸ்ட் வந்து பக்கத்தில் இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம குளிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பீச்லேயும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பீச் செட்டப்பே வந்துட்டு பண்ணி இங்கே வந்து நிறைய க்ரௌடு வந்திருக்கு. ஸோ ஈவினிங் டைம்லலாம் நல்லா கலர் லைட்டிங் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து பீச்சுக்கு வந்தது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அதை காமிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். பாப்பாவும் அந்த பீச்சை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால். அண்ட் வந்து ஒரு சைடு வந்து பயமும் இருக்குது, அவளோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஸோ வந்துட்டு பீச்சை பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே பயந்தாலுமே பின்னாடி அப்படியே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் அந்த பீச் காமிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்களும் பாப்பா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே சர்ச் விட்டு மத்தியானமாக நம்ம வந்து கிளம்பி பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணி அந்த ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்ட் தென் சைனிங் ஆஃப் பிரவீன் அனிதா. பாய்.